Hello friends, welcome back to our channel, my COOKIPEDIA. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் மக்கன்வாலா. இது நார்த் இந்தியன் ஸ்டைல் டிஷ். பேசிக்கா பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி அந்த மாதிரி ஃபுல் வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ற செமி சாலிட் கிரேவி. இது அவ்வளோ ரிச் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்ல இருக்கும். சப்பாத்தி, நான், paratha, புலாவ் அந்த மாதிரி டிஷ்ஷுக்கு பர்ஃபெக்டான மேட்ச். சரி வாங்க நம்ம ரெசிபியை பார்த்துடலாம். வெஜிடபிள் மக்கன்வாலா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் பொடிசா வெட்டினது, 2 தக்காளி பொடிசா வெட்டினது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 10 கேஷ்யூ நட்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் garam masala, பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம், சால்ட் தேவைக்கேற்ப. காலிஃப்ளவர் 1 கப் எடுத்திருக்கேன், கேரட் 1/2 கப், உருளைக்கிழங்கு 1 கப். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணிக்கலாம். நான் தனியாக ஒரு பவுலில் காலிஃப்ளவர்ஸை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது வேறு ஒரு பவுலில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு பொட்டேட்டோ அண்ட் கேரட்டை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீன்ஸ், பட்டாணி அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், கேரட் அண்ட் பொட்டேட்டோ வச்சு பண்ண போகிறேன். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்த பிறகு அந்த தண்ணியை குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் தான் அதோட சத்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்து நம்ம பேசிக்கான கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வெடித்த பிறகு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி வெட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 10 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு சில்லி பவுடர். நான் இன்றைக்கி நார்மல் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அது நல்ல கலர் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் சால்ட், இந்த கிரேவிக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேஷ் ஆகிற வரைக்கும் வேக வைங்க. ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது வேகணும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி எல்லாமே மேஷ் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இந்த கிரேவியை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடும். பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பொடிசா வெட்டின பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் பொடிசா வெட்டின இஞ்சி. இது ரெண்டையும் நம்ம சேர்த்து டாஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறனால நம்மளுக்கு கிரேவி திகட்டாது, இல்லைன்னா திகட்டிடும் சீக்கிரமாகவே. ஏன்னா கேஷ்யூ நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால கிரேவி திகட்ட ஆரம்பிச்சிடும். இது சிம்பிள் ட்ரிக் ஒன்று. இப்போ இந்த கலர் லைட்டாக மாறணும். இந்த இஞ்சும் பூண்டும் லைட்டாக கலர் மாறிட்ட பிறகு நம்ம பொடிசா வெட்டின வெங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது சாப்பிடும்போது நடுவில் க்ரன்ச்சியாக கிடைக்கும், அதுக்காக வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இப்போ இது ப்ரௌன் ஆகிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஸ்டர் பண்ணி விட்டுக்கலாம். இதே கிரேவியில் நீங்கள் மஷ்ரூம் ஆர் பன்னீர் அந்த மாதிரி என்ன வேணால் வெஜிடபிள்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் தரும். இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம கிரேவி. இதில் இப்போ நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் சால்ட்டு போட்டிருக்கோம், அந்த கிரேவி பண்ணும்போதும் சால்ட்டு போட்டு பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இனிமேல் சால்ட் தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக ஒரு ஸ்டர் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளோட வெஜிடபிள் மக்கன்வாலா ரெடி. இதில் மேலே ஒரு பட்டர் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஃப்ரெஷ் க்ரீம் அப்ளை பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, நான், பராத்தா, புலாவ் அந்த மாதிரி டிஷ்ஷஸுக்கு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்கலாம் அசந்து போகிற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட் தரும். இது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஜஸ்ட்டு பால் ஏடு தான். நீங்கள் பால் ஏடை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் போது அது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் மக்கன்வாலா இஸ் ரெடி. ஒரு சிம்பிளான ஈஸி டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி.